بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من صلى سجدتين لا يسهو فيهما غفر الله له ما تقدم من ذنبه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்கள் எந்த செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு ஈடுபட வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றது. கவனம் என்பது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் மனிதனுக்கு அவசியம் என்பதை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நிறைய கருத்துக்களோடு பேசியிருந்தாலும் குறிப்பாக தொழுகையில் கவனம் தேவை, இபாதத்துக்களில் கவனம் தேவை. இபாதத்துக்களில் கவனம் இல்லாமல் ஆகிவிட்டால் அந்த இபாதத்து அவனுக்கு நாசத்தை உண்டாக்கிவிடும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகிறார்கள், பொதுபோக்காய் தொழுகிறார்கள், கவனம் இல்லாமல் தொழுகிறார்கள், ஏனோ தானோ என்று தொழுகிறார்கள். இப்படி தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவே சொல்கிறான். கேடுன்னா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இதன் கீழால இந்த ஃபவைல் அப்படிங்கிறதுக்கு கீழா நிறைய கருத்துக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள். சுருங்க சொன்னால் அவன் நரகம் போவான், அவ்வளவுதான். நரகம் போவான். தொழுகையில கவனத்தோடு தொழுகலைன்னா அந்த தொழுகையை அவன் நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: மன் ஸல்லா சஜ்தத்தைன், யாரு 2 ரக்காயத்து லா யஸ்ஹு, எந்த மறதியும் இல்லாம தக்பீர் கட்டுனதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரை சரியா ஓதுறத ஓதி ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு முறையா தொழுது முடிச்சாரோ, ஃபீஹிமா கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய கடந்த கால சிறுபாவங்களை எல்லாம் கண்ணியத்தோடு தொழுது அந்த தொழுகையின் பரக்கத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹும் அவனது ரசூலும் சொல்லக்கூடியது, எந்த காரியமா இருந்தாலும் கவனமாயிரு. கவனம் இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய மோசத்தை கொண்டு போய் விட்டுடும். இந்த டிரைவர் அப்படிங்கிறவர் கார் ஓட்டுறவர், பஸ் ஓட்டுறவர், ட்ரெயின் ஓட்டுறவர், விமானம் ஓட்டுறவர், கப்பல் ஓட்டுறவர், யாரா இருந்தாலும் சரிதான். டிரைவரா இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய கவனமின்மையால் தான் விபத்து நடக்கிறது. வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில பிரேக் பிடிக்குமா, கரெக்டான கண்டிஷன்ல இருக்கா, சரியான பெட்ரோல் ஊத்தி இருக்கிறோமா அப்படின்னு கவனத்தோட எடுத்து சாலையில பயணிக்கும் பொழுது முன்னாடி வர்ற ஆளு பின்னாடி வர்ற ஆளை எல்லாம் கவனமாக்கி அப்போ நம்ம கவனத்தோடு பயணம் செய்யும் பொழுது முடிந்தவரை எந்த வகையான அசம்பாவிதம் இல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள முடிகிறது. கொஞ்சம் கண்ணு அசருதே அப்படிங்கிற பொழுதுதான் அந்த கவனமின்மைதான் ஒரு பெரிய விபத்தை உண்டாக்கிறத பார்க்கணும்.
அதே போல மருத்துவர்கள் அவர்களுடைய அந்த மருத்துவ சிகிச்சை நேரத்துல அறுவை சிகிச்சையின் போது அல்லது ஏதேனும் மாத்திரை மருந்து கொடுக்கிற பொழுது அவங்களுக்கு இந்த மருந்து உட்கொண்டா பிரச்சனை வராதா ஏது என்னன்னு பார்த்து கீத்து முறையா மருந்தை கொடுக்கறது அல்லது அறுவை சிகிச்சையில் ஈடுபடுறதுல கவனத்தோட இருந்தா அது சக்சஸ். கவனம் இல்லாம ஏதேனும் மருத்துவர் வந்தோம் போனங்கிற பொருள் நடந்துகிட்டா நிச்சயமாக சிகிச்சைக்கு வந்தவர் பெரிய பாதிப்பை சந்திப்பதை பார்க்கலாம். அறுவை சிகிச்சையா இருக்கட்டும், ஒரு சின்ன மாத்திரை எழுதி கொடுக்கிறதா இருக்கட்டுமே, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த மருத்துவர்களுடைய கவனமின்மைதான் காரணம் என்பதாக பார்க்கிறோம். அடிக்கடி செய்தித்தாள்கள்ல தப்பான சிகிச்சையால் தப்பான அறுவை சிகிச்சையால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி நிறைய வருதா இல்லையா? இது எல்லாம் மருத்துவர்களுடைய கவனமின்மையால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதே போல பாலங்கள் கட்டி முடிச்ச 4வது மாசம் 5வது மாசம் இடிஞ்சு விழுந்துருச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம் இடிந்து விழுந்ததாக கேட்டோமா இல்லையா? அதே மாதிரி சில வீடுகள் சில அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்ச 1 வருஷத்துக்குள்ள 1.5 வருஷத்துக்குள்ள இடிஞ்சிருச்சு அப்படி இப்படிங்கிறமா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு உதவியாக இருந்த இன்ஜினியரு, கொத்தனாரு, சித்தாளு, இப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம். அவங்களுடைய கவனமின்மையால் அந்த கட்டடத்தால் பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறோம், மக்கள் எத்தனை முறை அழைக்கெடுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வா, நாளைக்கு வா, அவரை போய்ப்பார், இவரை போய்ப்பார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா அரசு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுடைய கவனமின்மை. மக்களை பெருசா கண்டுக்கிறதுல, மரியாதை கொடுக்கறதுல, இழுத்தடிக்கிறது அப்படிங்கிற போது பல வகையான துன்ப துயரங்களுக்கு ஒரு சாதாரணமான மனிதர்கள் அவஸ்தைப்படுகிறார்களா இல்லையா? ஒரு ஆசிரியருடைய கவனமின்மை, ஒரு மாணவருடைய கவனமின்மை, மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் போகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் பாழாய் போகிறது. என் பிள்ளை இப்படி வருங்காலத்துல ஆளாகுவான்னு சொல்லி லட்சங்களை கொட்டி அந்த பிள்ளைய படிக்க வச்சா அவனுடைய கவனமின்மையாலும் அல்லது கற்றுத்தரும் ஆசிரியருடைய கவனமின்மையாலும் பெற்றோர்கள் நினைத்தது எதுவும் நடக்காமல் பாழாய் போய்விடுகிறது. இந்த மாதிரி கணக்கெடுத்தோம்னா கவனமின்மையால் நிறைய பட்டியல் போடலாம். அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உலகத்துல எந்த இடத்துல போனாலும் கவனமின்மை வந்துட்டா பெரிய முசீபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லா இடத்திலையும் விழிப்புணர்வோடு நாம் செயல்படும் பொழுது அந்த சின்னது பெரியது எதா இருந்தாலும் சக்சஸ் வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து தொழுகையில் மிகுந்த கவனம் தேவை என்று சொல்கிறார். தொழுகைக்கு முன்னாடி ஒது செய்யறோம்ல, ஒதுவுல கவனமா இருக்கணும். ஏதோ மூஞ்சிய கழுவுறோம், கையை கழுவுறோம், காலை கழுவுறோம் அப்படிங்கிறது இல்ல. தொழுகை எப்படி இபாதத்தோ அதே மாதிரி ஒது செய்யறதும் ஒரு இபாதத்து. அதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். நாம வந்தோம் போனோங்கிற பால ஒது செஞ்சுட்டு வரும்பொழுது அது அவனுக்கும் பிரச்சனை, அந்த ஜமாத்தை தொழக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமா ஒளி செஞ்சுட்டு சில பேர் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவசரமா ஒளி செஞ்சுட்டு கழுவியும் கழுவாமையும் வந்தாங்க காலை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயலுள்ளில் அகாபி மிரன்னார், சரியாக ஒதுவின் மீது கழுவப்படாத குதிங்கால்கள் எல்லாம் நரகத்திற்குத்தான் போகும். ஒதுவ சரியா செய்யாக்கி நரகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அஸ்பிகுல் வுதுஅ, அதனால் ஒதுவ சரியா செய்யுங்க. ஒதுவ சரியா செய்யாட்டி பெரிய பாவம் எல்லாம் அவர் செய்யற. ஒழுவ கவனம் என்ன, கழுவி கழுவாம கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி அது ஒண்ணு போதையும் நரகம் போகிறதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அப்ப நாம எவ்வளவு கவனத்தோடு இந்த ஒதுவை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவை ஒரு இபாதத்தாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆன் இறங்குச்சு. இந்த சமுதாயத்திலேயே முதல் ஹாஃபிஸ் யாருன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரசூலுல்லாஹ் முதல் ஹாஃபிஸ், குர்ஆனை உள்ளத்தில் சுமக்கும் முதல் ஹாஃபிஸ். அவங்க தொலை வைக்கிறாங்க ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை தொலை வைக்கும் பொழுது சூரா ரூம் ஓதுறாங்க. சூரத்து ரூம் ஓதி தொழுகும் பொழுது அந்த தொழுகையில தடுமாற்றம் வருது. ரசூலுல்லாஹ்வுக்கே வருது. ஓதுற நேரத்துல தடுமாற்றம் வருது. தொழுகை எப்படியோ ஓரளவு முடிச்சுட்டு உடனே மக்களை பார்த்து திரும்பினாங்க. மக்களை பார்த்து திரும்பி சொன்னாங்க, இன்னஹு யல்பஸ் அலைனல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதுல நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது.
இன்ன அக்வாமன் மின்கும் யஸல்லூன மஅனா, சில மக்கள் இப்போ இந்த பஜ்ரு தொழுகையில நம்மளோட வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. லா யுஹ்ஸினூன வுதுஅ, அவர்கள் வுதுவை சரியா செய்யாமல் நம்மோடு வந்து ஜமாத்து தொழுகையில கலந்து கொண்டதால் அவர்கள் செய்த தீமை இன்று என்னை பாதிக்கிறது, ஒரு இமாமை பாதிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு இமாமோட தவறுக்கு மஅமூம்கள் காரணமாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நசாயில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அகமதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இமாம் செய்யற தப்பு இமாமுடைய மறதி மட்டும் காரணம் கிடையாது, அதையும் தாண்டி முசல்லிகள் சரியாக ஒது செய்யவில்லை என்றால் அந்த தீங்கினுடைய பிரதிபலனை, அதனுடைய பிரதிபலிப்பை அந்த இமாமிடத்திலிருந்து பார்க்கலாம். மொத்த பேர் தொழுகை நாசமாயிருந்தா இல்லையா? ஒருத்தர் ஒதுவை சரியா செய்யாம வந்து அந்த ஜமாத்தை கலந்து கொள்ளும் பொழுது இமாமுக்கு முன்ன பின்ன பிசகுதலாகி மொத்த ஜமாத்துக்கு பிசகுதலாகி ஒருத்தரால மொத்த இமாம் ஜமாத்து வீணா போகுதா இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவில் இவ்வளவு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உதாரணங்களாக சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல அதாவது நெகப்பாலிசு போட்டுக்கிட்டு அவங்க ஒது செஞ்சா ஒது கூடவே கூடாது. பொதுவாகவே நெகப்பாலிசு போடுற பொம்பளைங்க 5 வேளை சரியா தொழுகிறது இல்லை, அது வேற விஷயம். ஒருவேளை அவங்க பெருநாளைக்கோ மற்ற ஏதோ ஒரு தேவைக்கோ தொழுகிறான்னு வைங்கள, நெகப்பாலிசு இருக்கும் போது ஒது செஞ்சா ஒது கூடுமா? ஒது கூடாது. குளிப்பு கடமை நீங்கம்மா, குளிப்பு கடமை நீங்க. ஒதுங்கிறது இந்த உடல் உறுப்புகள்ல முழுமையாக கழுவப்படணும். சுருங்க சொன்னா ஒது எப்படி இருக்கணும்? ஓரிரு சொட்டுக்கள் தன்னுடைய அந்த உடல் உறுப்புகள் இருந்து சிந்தணும், அதுக்கு பேர் தான் ஒது. முகம் கழுவுறான் 1-2 சொட்டாவது கீழே சிந்தணும், கை கழுவுறான் 1-2 சொட்டு, கால கழுவுறான் 1-2 சொட்டு, இப்படி 1-2 சொட்டாவது சிந்தும் அளவுக்கு ஒது செய்தால் அது ஒது. இல்லைன்னு சொன்னா தண்ணி எடுத்து சும்மா சும்மா அப்படியே தடவிக்கிட்டு இருந்தா அது ஒது கிடையாது. அது ஒதுன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி ஒதுன்னு சொல்ல முடியாதோ அவருடைய தொழுகையும் தொழுகைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒதுவில் இவ்வளவு கவனம் தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவதால் ஒதுவுல அதிகப்படியான கவனம் இருக்கிறதுனாலதான் ஒது செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி முதல்ல ஒது செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒளி செய்யணும். ஒளி செய்யும் போது தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது, முடிந்தவரை கிபிலாவை பார்த்து ஒளி செய்யறது இன்னும் சிறப்பு. இப்படி ஒதுவுக்குன்னு சில நிபந்தனைகளை நமக்கு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா ஒதுவுல கவனத்தோடு இரு அப்படிங்கிறதுனாலதான். ஒதுவுல கவனம் தவறும் பொழுது தொழுகை பிரச்சனை, தொழுகை பசாதாயி எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிறதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி இப்படி சொன்னார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களோடு பள்ளியில இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து தொழுகிறார். தொழுகும் பொழுது அவர் கடகடன்னு தொழுகிறார். ஹதீஸ்ல எப்படி வருது? பறவைகள் தானியங்களை கொத்தி தின்னுவதை போல் அவசரமாக தொழுகிறார். அப்படி ஒரு தொழுகையாளிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்ப சொன்னாங்க, அத்தரவுனஹாதா, இந்த பார் இந்த மனுஷன் தொழுகிறது பத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மனுஷன் தொழுகிறதை பாருங்கள். மன்மாத்த அலாஹாதா, இப்படி இவர் தொழுகிறால கடந்து இந்த மாதிரி நிலையில ஒரு ஆளு மௌத்தா போனான்னு வைங்க, ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அரையும் குறையுமா தொழுகிறான்னு வைங்க, கடன்னு தொழுகிறான், ரொம்ப வேகமா தொழுகிறான். அப்படி தொழுதுகிட்டே பழக்கம் உள்ளவன் மௌத்தா போயிட்டானா, மாத்தலா கைரி மில்லதி முஹம்மத், முகம்மது என்ற என்னுடைய மார்க்கத்தில் அல்லாமல் இறந்து போவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தொழு முஸல்லிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய தொழுகையை உங்களை காஃபிராக்கிவிடும் என்பதா. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இல்லாம ஒருத்தன் மௌத்தா போனா வேற என்ன காஃபிர் தானே சொல்ல முடியும். சொல்ல சொன்னா அப்ப உங்க தொழுகையை ரொம்ப வேகமா தொழுகிற அந்த தொழுகையை உங்களை காஃபிர் ஆக்கிடும், ஈமான் இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அதாவது தாரிகுல் கபீரில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்னு குஸைமாவுடைய நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமான நபி மொழிகளாக இருக்கிறது. புகாரியிலேயே இதே ஹதீஸ் கொஞ்சம் மாறுதலா வருது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கடன்னு தொழுகிறத பார்த்தோன்னே இதே வார்த்தை தான் சொன்னாங்க, ஏப்பா இப்படி தொழுகிறாரே, இவரை மாதிரி ஒருத்தர் வாழ்நாள்ல மௌத்தா போனார்னா ரசூல்லா மார்க்கத்துல மௌத்தாக முடியாது, அவர் காஃபிரா தான் மௌத்தா போவாரு அப்படின்னு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகைங்கிறது என்ன? நிதானம் தேவை. தக்பீர் கட்டினது சலாம் கொடுக்கிற வரைக்கும் நிதானமா இருக்கணும்.
பாத்தியா சூறாவை, தம்மு சூறாவை, ருக்குல, சுஜூதுல ஓத வேண்டிய திக்ரு, தஸ்பீஹ் எல்லாம் நிதானமா செய்யணும். சுபஹான ரப்பியல் அதீம் அப்படிங்கிறது ருக்குல ஓதுறோமா இல்லையா? குறைஞ்சது 3 முறையாவது ஓதி இருக்கணும். குறைஞ்சது 3 முறையாவது ஓதி இருக்கணும். சுபஹான ரப்பியல் அலா சஜிதாவுல 3 முறையாவது ஓதி இருக்கணும். எத்தனையோ தொழுகையாளி பாத்தீங்கன்னா முதல்ல சஜிதா செஞ்சுட்டு 2வது சஜிதாவுக்கு அரையும் குறையுமா எந்திரிச்சுட்டு இருப்புல உட்காராம மீண்டும் 2வது சஜிதாவுக்கு போயிடுறான். இந்த தொழுகையே கூடாத. இருப்புல இருக்கிறது அவசியமா இல்லையா? 2 சஜிதாவுக்கு மத்தியில சிறு இருப்புன்னு ஒண்ணு உண்டு. அந்த சிறு இருப்பை யாரு அது வரிசைப்படுத்தலையோ அவர் தொழுகை எந்த அளவுல கூடும்? ஏதோ காக்கா கொத்துறது மாதிரி ரசூல்லா அப்படியே சொல்றாங்க, காக்காய் ரத்தத்தை கொத்தி தின்னுவதை போல இவர்கள் தொழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், காக்கா ரத்தத்தை கொத்தி தின்னும் போது எவ்வளவு வேகத்துல கொத்தும், அந்த மாதிரி கட 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 ஒரு ஆளு தொழுகிறான்னா அந்த தொழுகு ஒண்ணு போதும், அவன் நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுவோம், அவனை காஃபிராக ஆக்கிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த தொழுகையில நமக்கு எவ்வளவு கவனம் தேவைப்படுகிறது, எவ்வளவு நிதானத்தோட தொழ வேண்டி இருக்கிறது. தக்பீர் கட்டத்திற்கு கவனமா இருந்தோம்னா தொழுகையில எந்த ஒரு சடங்கு எந்த பிரச்சனையும் வராம தொழுது முடிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் தொழுகைக்கு தக்பீர் கட்டினார். கட்டி முடிச்ச பிறகு ஒரு கையில கட்டிக்கிட்டு இன்னொரு கையில அப்படியே தாடியை கோதிக்கிட்டே இருந்தார். சில பேர் அப்பதான் நம்ம கண்ணை நோண்டுவோம், சில பேர் மூக்க நோண்டுவோம், சில பேர் வாய் வயிற நோண்டுவோம், சொரியறதுக்கு ஓயாம கையை தூக்குவோம், இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தர் தாடி அப்படி கோதிக்கிட்டு ஒரு கையில கோதினாரு, ஒரு கையில அப்படி தக்பீர் கட்டிக்கிட்டு இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவ் ஹஷஅல் கல்பு ஹாதா, இந்த மனுஷருடைய உள்ளம் ஓர்மையாக இருந்தால், உள்ளத்தில் இரையச்சம் இருந்திருந்தால், லஹஷஅத் ஜபாரிஹு, இவர் உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ளத்தோடு இருந்திருக்குமே. இவர் உள்ளச்சம் இல்லை என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க, உள்ள ஓர்மைப்பட்டிருந்தால் உடல் உறுப்புகள் ஓர்மைப்பட்டிருக்கும். கையை எடுக்கக்கூடாது, அங்கே நோண்டக்கூடாது, இங்கே நோண்டக்கூடாதுன்னு அந்த உடல் உறுப்புகள் அந்த கையெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா முதல்ல உள்ள ஓர்மையா இருந்தா தான் இருக்கும். உள்ள ஓர்மை இல்ல, நாம வெறுமனே தக்பீர் கட்டி இருக்கோம், உள்ள வெளியே அலை பாயுதுன்னா அப்ப ஒரு தாடி கோதுவாரு, கண்ணை நோண்டுவாரு, காதை நோண்டுவாரு, இப்படிம்பாரு அப்படிம்பாரு. இது எல்லாம் எப்ப நடக்குது? உள்ள ஓர்மை இல்லாட்டி இது எல்லாம் வந்துரும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தவரை தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார்களா இல்லையா? இப்ப நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம்? தொழுகிற நேரத்துல மசாயில் சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு இருப்பில் ஒருத்தர் கையை கட்டி இருந்தாருன்னா 3 முறை கையை எடுக்கலாம், அதுக்கு மேல கையை எடுக்க கூடாது. 3 முறை எடுக்கலாங்கிறது உச்சபட்சமான சட்டம், அவ்வளவுதான் மார்க்க சட்டம். அதாவது ஒரு முறை, 2 முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை கூட. சில நேரங்களில் இவர்களுடைய அசைவால் தொழுகை பாத்திலாக கூட போகுவதற்கு காரணம் உண்டு என்பதாக சட்ட நூல்களில் எழுதி தருகிறார்கள். அப்ப தொழுகையில கவனம் இல்லைன்னு சொன்னா அந்த தொழுகையை அவரிடத்தில் வீணாக போய்விடுகிறது. அதுக்கு அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், துவாவில் கவனம் தேவை. துவா செய்யறோமா இல்லையா? நாம நிறைய கேட்கிறோம் அல்லாட்ட, அது இது வேணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் துவா கபூல் ஆகுது? அதை யோசிக்கணும். இல்ல அல்லாஹ்வை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம துவாவோட நமக்கே கவனம் இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு என்ன கவலை? அல்லாஹ்வுக்கு எந்த கவலையும் இல்லையே. நாம நம்மளுக்கு தேவையிலே கவனம் இல்லாத போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா சஅல்துமுல்லாஹ அன்னஹன்னா யா அய்யுஹன்னாஸ், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலுஹு அன்தும் முஃபிபில் இஜாபா, நீங்க கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்ங்கற எண்ணத்தோட முதல்ல கேளுங்க. கேட்போம், அல்லாஹ் தந்தா தரட்டும், தராட்டி போகட்டும் அப்படின்னு கேட்டா அந்த துஆவுக்கு மரியாதை இல்லை, அந்த துஆவுக்கு மரியாதை கிடையாது. துஆ கேட்கும் பொழுது கேட்கிறதுக்கு நான் தகுதியான ஆளு, கொடுக்க அவன் தகுதியானவன், அவன் தருவான், அவன்கிட்ட நான் வாங்கிப்பேன், அது முடியும், அவனால நடக்காதது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அப்படி ஒரு துஆவத்தை அல்லாஹ்வும் அங்க எதிர்பார்க்கிறான். கேட்டு பார்ப்போம், வந்தா வந்து வராட்டி போகட்டு. அந்த துஆ ஓத சொன்னாங்க மோதி பார்ப்போம், இந்த துஆ ஓத சொன்னாங்க மோதி பார்ப்போம், அது ஓதுனா கிடைக்கும், நாங்க செஞ்சு பார்ப்போம், சரியாட்டி விட்டுட்டு போயிருவோம், காசா பணமா சும்மா ஓதுறது தானே அப்படிங்கிற மனநிலையில எந்த துஆ ஓதுனாலும் எந்த பலனும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. சில நேரங்கள்ல ஆலிம்கிட்ட, பள்ளி இமாம்கிட்ட சில சிரமங்களை சொல்லி கேட்பாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு.
அப்ப இந்த துவாவெல்லாம் ஓதிட்டு வாங்க பாய், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்க தேவையை பூர்த்தியாக்குவான், உங்க பிரச்சனை ஓஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்வத்தோட எழுதி வாங்குறதோட சரி. அதுக்கப்புறம் ஓதி வர்றீங்களா? இல்லையே, மறந்துட்டேனே, யாவும் பண்ணலையே, மனப்பாடம் செய்யலையே, ஏதோ ஒரு நாள் ஓதுறேன், 10 நாள் ஓதுறேன், அதுக்கப்புறம் ஓதல அப்படின்னு அல்லாவும் கண்டு கொள்ள மாட்டான். உங்க சிரமம் நீங்க வேண்டுமா, கஷ்டங்கள் துயரங்கள் தூர போகணுமா, ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த துவாவை கரெக்டா ஓதி வந்தா அதை சக்சஸ் பண்ணின பல நபித்தோழர்கள் உண்டு. அப்ப துவாவிலையும் நமக்கு கவனம் தேவை. கவனம் இல்லாத துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை பயணம் செய்யும் போது ஒரு ஆளு கையை ஏந்தி உரத்த குரல்ல சத்தமோடு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க, இப்ப மட்டும் இவன் துவாவை ஏற்றுக்கொள்ற இடத்துல நான் இருந்தேன்னு வை, இவன் துவாவை கபூல் செஞ்சிருவேன். இவன் அவ்வளவு சத்தம் போட்டு கத்துறானே, பாவமா இருக்கு இவனை பார்க்கும் பொழுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அல்லாஹ் உடனே வகி அறிவிச்சான், மூசா உன்னை விட இறக்க சிந்தனை எனக்கு இருக்கு, நீ இவ்வளவு இறக்க போறிய அவனை பார்த்து, உன்னை விட இறக்க சிந்தனை எனக்கு அதிகம்பா. அதனால இவன் வாய் தான் துவா செய்யுது, ஆனா பக்கத்துல ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சிருக்கான், அந்த ஆட்டுக்குட்டியை ஓடிடுமா ஓடாதாங்கிற மனசு அங்க இருக்கு, நாக்கு தான் இங்க இருக்கு. எப்படி நாக்குல சத்தம் போட்டு கத்துறான தவிர உள்ளம் பூரா பக்கத்துல ஆட்டுக்குட்டி மேல இருக்கு. இவன் துவாவோட என்ன மதிக்க முடியும்? இவன் மட்டும் ஆட்டுக்குட்டியை மறந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு ஏன்ட்ட அழுகட்டும், இப்பயே துவாவை கபூலாக்குறேன்னு சொன்னான்ல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய், சண்டாளா, கேட்கிற துவாவும் ஒழுக்கமா கேட்கப்படாதாடா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் மறந்துருப்பா, அல்லாட்ட நியத்து வச்சு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேளு அப்படின்னு கேட்ட பொழுது அவன் துவா கபூல் ஆனது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று நூல்கள் எழுதுகிறார்களே. முஹம்மது அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மிகப்பெரிய இறைநேச செல்வர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி பொறுப்புல இருந்தவர். முஹம்மது அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் துவா செய்யற மாதிரி பார்த்தாங்க. எப்படி கேட்கிறாரு? அல்லாஹும்ம ஸப்பிஜ்னி மின் ஹூருல் ஈன், இறைவா எனக்கு ஹூருல் ஈன்ல இருந்து பொம்பளைங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்து துவா கேட்டார். ஹூருல் ஈன் பெண்ணா, உலகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உலகத்து பெண்ணெல்லாம் தேவையில்லை, ஹூருல் ஈன் பெண்ணை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார். நேரா அவர் பக்கத்துல போனாங்க, அவர் ஒரு தட்டு தட்டுனாங்க. தட்டிட்டு, எவ்வளவு பெரிய மோசக்காரன் தெரியுமா நீனு, எவ்வளவு பெரிய மோசக்காரன் தெரியுமா நீனு, துவா செய்யும் பொழுது கையை ஏந்தி அல்லாட்ட மட்டும் துவா செய்யறத விட்டுட்டு இப்படி துவா செய்யற கூழாங்கல்ல தூக்கி வீசிக்கிற, கல்லோட விளையாண்டுக்கிட்டு நீ துவா செய்யறீங்க, உன்னை விட துவா செய்யற மோசமானவன் இருக்கானா என்ன? கேட்கறது என்னவோ பெருசு, ஆனா அல்லாட்ட அதுல கூட ஒரு கேர்லெஸ், அதுல கூட ஒரு கவனமின்மை. நம்முடைய நிறைய துவாக்கள் இப்படிதான் இருக்கு. துவா அல்லாஹ் கபூலாக்களே சாதாரணமா சொல்லிடுறமே, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்மகிட்ட துவாவுல பிடிவாதம் இருக்கா? துவாவுல கவனம் இருக்கா? கவனமும் இல்லை, பிடிவாதமும் இல்லைங்கிற பொழுது துவா ஏற்றுக்கொள்ளலன்னு அல்லாஹ் மேல எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. சில இந்த சூறாக்களை ஓதுங்க, இந்த துவாக்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களை நம்ம மேடைகளை பார்த்துட்டு கடந்து போகிறோமா இல்லையா? ஆனால் சில பேர் பிடிவாதமாக அதையெல்லாம் ஓடி வெற்றி கண்டவர்களும் உண்டு. இதே நம்ம பகுதியில ஒரு அம்மா வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, என் பிள்ளைக்கு சரியான வயசு வந்துருச்சு, கட்டி கொடுக்கறதுக்கு எல்லா வகையான பொருளாதாரமும் என்கிட்ட இருக்கு, என் பிள்ளை பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருப்பா, ஆனா மாப்பிள்ளை வந்து பாக்குறாங்க தட்டிக்கிட்டு போகுது, மாப்பிள்ளை ஒண்ணுமே கிடைக்கலையே, ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது சில வசனங்களை எல்லாம் இதையெல்லாம் அந்த பெண்ணை ஓதி வர சொல்லுங்க, கூடிய விரைவிலேயே சாலிகான கணவன் அமைவான் சொன்ன உடனே அந்த பெண் 3 மாத காலங்கள் தொடர்ந்து ஓதினால் சரியாக 3 மாதத்திற்குள் பத்திரிகையோடு வருகிறார். இதெல்லாம் அவங்களால எப்படி முடியுது? அல்லாஹ்வின் மீது அபாரமான நம்பிக்கை, ஓத வேண்டியதை ஓதுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆவில் முறையிட வேண்டியதை முறையிடுகிறார்கள், அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்கிறார்கள். இன்று உச்சத்தில் அந்த பெண் கண்ணியமாக வாழ்கிறாள். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி ஒரு பெரிய சிறப்பான வாழ்க்கை அந்த பிள்ளை வாழ முடியுதுன்னா அவளும் அவள் தாயும் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை தானே. இது மாதிரி நம்மகிட்ட எவ்வளவு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் பெரிய கடன் இருக்குது, இந்த கடன் எல்லாம் போகணும், எனக்கு ஒரு துவா சொல்லி கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஓதிக்கிட்டே இருந்தாரு, மொத்த கடனும் போய் அவரு பணக்காரா மாறிட்டார்.
கடன் எல்லாம் ஓச்சு விட்டு அவர் கொடுத்த இடத்துல வந்துட்டார். இது மாதிரி ஒண்ணு ரெண்டு இல்லைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவை வளமையாக நம்பிக்கையோடு ஓதி வந்தவர்கள் அவர்கள் நினைத்த காரியங்களை சாதித்தாக நிறைய வரலாறுகள் உண்டு. அப்ப நாம தொழுகையில, ஒதுவுல, துவாவுல இதுல எல்லாத்திலையும் கவனத்தோடு இருந்தால் அக்காரியங்கள் நடக்கும். கவனம் என்பது இபாதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா வகைக்கும் பொருத்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தில் போன பொழுது நரகத்தை அவர்களுக்கு காட்டப்பட்டது. நரகத்துல சில பேர் என்ன பண்றாங்க, நிறைய சுமைய முன்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு மெதுவா தூக்கி தோல்ல வைக்க நினைக்கிறார், தூக்க முடியல. அவ்வளவு பெரிய சுமையெல்லாம் வச்சிருக்காரு, மீண்டும் மீண்டும் தூக்க முயற்சி பண்றாரு, தூக்க முடியல. அது ஒரு வித்தியாசமான வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகத்தில் இவர்கள் வாழும் பொழுது பல வகையான பொறுப்புகளை மனதார ஏற்றுக்கொண்டார்கள், மனதார பொறுப்பை எங்களுக்கு தாங்கள் என்று வாங்கி கொண்டார்கள். ஆனால் பொதுபோக்காய் இருந்த அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். பொறுப்பு என்பது கீழால நிறைய இந்த ஒரு ஹதீஸை வைத்து நிறைய சட்டங்களை சொல்லுகிறார்கள். அதில் பொறுப்புன்னு சொன்னா எல்லா வகையான பொறுப்புக்கும் பொருந்தும். பள்ளிவாசல் பொறுப்பு, மதரசாக்கள் பொறுப்பு, எத்தீம்கானா பொறுப்பு, வீட்டை ஆளும் பொறுப்பு, ஊரை ஆளும் பொறுப்பு, நாட்டை ஆளும் பொறுப்பு, மாநிலங்களை ஆளும் பொறுப்பு, இப்படி மாவட்டங்களை ஆளும் பொறுப்பு, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த பொறுப்பை தா என்று கேட்டு வாங்கி மனதார வாங்கி, யாரும் திணிக்கவில்லை, பொறுப்பை மனதார தாருங்கள் என்று வாங்கினார்கள். வாங்கிவிட்டு பொதுபோக்காக இருந்தார்கள், சரியாக நிறைவேற்றாமல் இருந்தார்கள். அதனால் இவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. பொறுப்புக்கும் கூட இப்படி உண்டு. பொறுப்பின் அடுத்த பொறுப்பு என்று பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தால் கணவன் என்ற பொறுப்பு, சில பிள்ளைகளை பெற்றெடுத்தால் தகப்பன் என்ற பொறுப்பு. அப்படிங்கும் பொழுது இந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறினாலும் அவன் மாட்டிக்கொள்வான். மனைவிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலைன்னா இவன் கணவன் அல்ல. அப்படி தேவையில்லாத பொறுப்பை ஏற்றுக்கிட்டால் நாளைக்கு நரகத்துல போய் அனுபவிக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களை பெற்றெடுத்த பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலைங்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாததால் இவன் மாட்டிக்கொள்வான். இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை இதன் கீழாலே நமக்கு தொகுத்து தருகிறார்கள். அப்போ பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தால் அதை கவனத்தோடு கையாள வேண்டும். கவனம் இல்லாமல் அதுல ஒரு கேர்லெஸ்ஸாக ஏனோ தானோ என்று இருக்கும் பொழுது அதுவும் பாவம் தான். அது கூட அவர்களை நரகத்திற்கு இழுத்து போவதற்கு போதுமானதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். முஸ்லிம் புகாரிக்கு அடுத்து எந்த நூலை சொல்லுவோம் பிரபலியம்? முஸ்லிம் இல்லையா? அவருடைய முழு பேரு முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ், அப்படி அவருடைய முழு பேரு. ஆனா நம்ம சாட்டா முஸ்லிம்னு சொல்லிட்டு போயிரோம். இவருடைய மவுத்து எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? இவருடைய மவுத்த மிகப்பெரிய ஹதீஸ் துறை நிபுணர், லட்சக்கணக்கான ஹதீஸை அறிவிப்பாளர்கள் உட்பட உள்ளத்தில் வைத்திருந்தவர். எந்த அளவுன்னு கேட்டா, நம்மகிட்ட பாத்தியா சூரா ஓதுங்க பாய், குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க பாய் அப்படியே எப்படி ஓதுவோம்? சும்மா கடகடன்னு ஓதிடுவோமா இல்லையா? அசால்ட்டா ஓதிடுவோமா இல்லையா? அந்த மாதிரி அசால்ட்டா லட்சக்கணக்கான ஹதீஸை சொல்லுவார் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். அறிவிப்பாளர்கள் உட்பட சொல்வார் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். உலக பிரசித்தி பெற்ற இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இவர் மௌத் எப்படி நடந்துச்சு? கேர்லெஸ், கவனமின்மையால் நடந்ததாக ஆதாரப்பூர்வமான அல் பிதாயா வ நிகாயாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எப்பயுமே ஹதீஸை எடுத்தாங்கன்னா ஆய்வு செஞ்சுட்டு தான் கிதாபுல எழுதுவாங்க. அப்படி ஆய்வு செய்யறதுக்கு ஒரு ஹதீஸை எடுத்தாங்க. எடுத்த பொழுது நீண்ட நேரம் ஆயிடுச்சு. மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, ரூமுக்குள்ள வராதீங்க யாரும், இந்த ஹதீஸ பத்தி நான் தரம் பிரிக்க வேண்டி இருக்கு, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட நிறைய பேர்ச்சம்பளம் அவங்களுக்கு அன்பளிப்பு வந்துருந்துச்சு. அந்த பேர்ச்சம்பளமும் அந்த ரூமுக்குள்ளதான் இருந்துச்சு. அதை எடுத்து ஹதீஸ் அப்படி பார்த்துக்கிட்டே ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எடுத்து ஒரு பேர்ச்சம்பளத்தை சாப்பிட்டாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. ஒரு பேர்ச்சம்பளமா சாப்பிட்டு ஒரு இரவுக்குள்ளாக மொத்த கூட பேர்ச்சம்பளத்தை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, ஹதீஸ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேர்ச்சம்பளம் போய்கிட்டே இருக்கு. இறுதி நேரத்தில் அவரை பரிசோதித்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இரவுக்குள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கேர்லெஸ்ஸாக இருந்து ஒரு கூடை நிறைய பேர்ச்சம்பழம் சாப்பிட்டதால் வயிற்று உபாதை அந்த உபாதையிலேயே இறந்து போனார்கள். இன்னைக்கு நாமளும் சில நேரங்கள் அப்படித்தானே இருக்கோம். செல்போனை தேய்ச்சிக்கிட்டே என்ன திங்கிறோம்னு தெரியல, என்னத்தை அள்ளி போடுறோம்னு தெரியல, தேய்ச்சிக்கிட்டே பல பேர் அள்ளி போடுறாங்க.
இல்லையா? டிவிக்கு முன்னாடி ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டு என்ன சாப்பிடுறோம், ஏது சாப்பிடுறோம், சாப்பிட்டோமா சாப்பிடலையா, கை கழுவுனோமா கழுவுலையா, தண்ணிய குடிச்சோமா குடிக்கலையா, இப்படின்னு தெரியாமதான் பல பேரோட வீட்டு நிலையே போய்கிட்டு இருக்கு. சில வீட்டுல அதாவது ஆம்பளைங்களே சொல்ற நிலை அப்படித்தான். சாப்பிட்டனான்னு தெரியல, எதை வச்சாலும் தெரியல, வீட்டுக்காரி வச்சா அப்படியே சாப்பிட்டு அந்த செல்போனை தேய்ச்சிக்கிட்டேன் இல்லையா, அப்படியே அந்த டிவியை பார்த்துக்கிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு தெரியாது, சுட்டவ சொன்னா சரிட்டான் அப்படிங்கிற மாதிரி எத்தனை இட்லி சாப்பிடுறோம், எத்தனை தோசை சாப்பிடுறோம், எவ்வளவு சோறு சாப்பிடுறோம், எவ்வளவு இறைச்சி சாப்பிடுறோம், இது எதுவுமே தெரியல. செல்போனும் டிவியாலும் இன்னைக்கு சாப்பாடு பெருத்து போயிருக்கு. அதனால நோயும் உண்டாயிருக்கு. ஒரு கவிஞன் சொன்னான், டிவி வரும்பொழுது பெருத்த டிவியாக வந்தது, மனிதர்கள் எல்லாம் ஒல்லியாக இருந்தார்கள், இன்று டிவிகள் எல்லாம் ஒல்லியாகிவிட்டது, அதை பார்ப்பவர்கள் பெருத்து போனார்கள் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். இன்னைக்கு நிலையும் அதுதான், இன்றைக்கு நிலையும் அதுதான். வரும்பொழுது டிவி குண்டா வந்துச்சு, பாக்குறவங்க ரொம்ப குறைவா இருந்தாங்க. இன்னைக்கு 100க்கு 100 80க்கு 80 டிவி வீட்டுல ஒரு சினிமா ஹால் மாதிரி இருக்கு. அந்த சினிமா ஹால்ல நம்ம பாய்க்கு டிவி பார்த்தாதான் டிவி மாதிரியே இருக்கு, செய்தியை பார்த்தாலும் அதுலதான், படம் பார்த்தாலும் அதுலதான். அப்படி அந்த இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் என்ன சாப்பிடுறாரு, யாரு வந்தாங்க, யாரு போனாங்க, எதுவும் தெரியறது இல்ல. உண்மையாக சொன்னால் ஒரு 15 வருடத்திற்கு முன்பு மெட்டி ஒளி என்ற சீரியலை பார்த்து கொண்டிருந்ததால் ஹத்தனா பண்ணி போட்டு அந்த குழந்தையை பூனை கடித்து பூனை கொலை செய்ததை தாய் அறியாமல் அந்த சீரியலை பார்த்து கொண்டிருந்தாள். சீரியலின் மோகத்தால் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கவனக்குறைவால் பெண்கள் இருப்பதால் தன் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து போன செய்தியை நாம் பார்த்தோமா இல்லையா? சீரியல் மோகத்தாலும் செல்போன்கள் மோகத்தாலும் கவனமின்மையாலும் பல வகையான பிரச்சனைகளை இன்று வரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க நிபுணர், ஹதீசுத்துறை நிபுணர் பக்கீ இப்னு முஹல்லத் ரஹிமஹுல்லாஹ், அவருடைய மௌத்து ஆச்சரியமான மௌத்தாகத்தான். அந்த மிகப்பெரிய ஹதீசுத்துறை நிபுணர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பக்கீ இப்னு முஹல்லத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வீட்டுக்கு போனாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹரிசான்னு சொல்லி ஒரு ஸ்வீட் என்னப்பா அது ஹரிசவா ஏண்டா அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு உருண்டை எடுத்து படக்குன்னு வாயில போட்டுட்டாங்க. ஆனா அது கடுமையான சூடுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் சுட்டு இறக்கி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு கரண்டில எடுத்து படக்குன்னு உள்ள போட்டாங்க. நுகர நேரத்துல உள்ள போட்டாங்க. கடுமையான எரிச்சல்னு சொல்லி இஷாவுல மௌத்தாயிட்டாங்க. இஷாவுல மௌத்து வந்தது, கலிமா சொன்ன நிலையில வந்தது மௌத்து, அது வேறு. ஆனா துஹரில் முழுங்கியது இஷாவுக்குள் மரணம் வரை கொண்டு போனதா இல்லையா? கொஞ்சம் கவனமின்மையால் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு திண்டிவனத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒருவர் டீ கொடுக்க போகிறார். டீன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பாக்குறாரு, அவங்க ஊர் பஸ் வந்துருச்சு. வாங்க டீயை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து கடக்குன்னு ஊத்துனாரு. ஊத்துற 10 நிமிஷத்துல மௌத்தாயிட்டார். கடுமையான சூடு என்று அறியாமல் பஸ்ஸுக்கு போகணுமே, டீயை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஊத்துனாரு. 10 நிமிடத்திற்குள் தூக்கி கொண்டு போனார்கள், இறந்து போனார் என்பதாக செய்திகளில் பார்த்தோம். இது போல அவசரப்பட்டு சூடான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது, கவனமின்மையால் உட்கொள்ளும் பொழுது அதனால் பிரச்சனை மனிதன் நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருங்க சொன்னார்கள், நீ எதை உண்ணுவதாக இருந்தாலும் அதிக சூட்டை உண்ணாதே, அதிக குளிர்ச்சியை உண்ணாதே, இதுக்கு நடுத்தரமான முறையில் உண்ண பழகு, அது உடல் ஆரோக்கியத்தை தரும் என்று சொன்னார். ஐஸ்கிரீம்ங்கிற பேர்ல நாம சாப்பிடுறப்ப எத்தனை பேர்த்துக்கு பல்லு போயிருச்சு, எத்தனை பேர்த்துக்கு தொண்டை பிரச்சனை வந்துருச்சு, எத்தனை பேர்த்துக்கு சளி குடல் பிரச்சனை வந்துருச்சு. கடுமையான குளிர்ச்சியும் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது, கடுமையான சூடு மனிதனுக்கு ஒத்துக்கொள்ளாது. உணவில் கவனம் இல்லை என்றால் பிரச்சனைகள் தானாகத்தான் வரும் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நமக்கு சொல்லுகிறது. கவனமின்மை என்பது மோசமானது. கவனத்தோடு இருந்தால் எதையும் இலகுவாக கையாண்டு விடலாம். தொழுகையில் கவனம் தேவை, உணவில் கவனம் தேவை, துவாவில் கவனம் தேவை, உணவுகளில் கவனம் தேவை. இப்படி வாழ்க்கையை ஒவ்வொரு அங்கத்திலும் கவனம் தேவை. கவனம் இருந்தால் விழிப்புணர்வோடு நாம் செயல்படுவையானால் அந்த செயல்பாடுகள் எல்லாம் மிகவும் பூர்த்தியானதாக தெளிவானதாக அமைய பெறும். வல்லோன் அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்கிறான், கவனத்தோடு வாழ்க்கையில் காய் நகர்த்தி செல்லுங்கள் என்பதாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்களை ஏற்று அமல்படுத்தும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.